தமிழ் சொற்களின் பொருளை அறிந்து கொள்ள மாணவர்கள் இனி கனமான பெரிய அகராதிகளை புரட்ட தேவையில்லை. சொற்களின் பொருள்களுடன் மேலும் பல தகவல்களை விரல் நுனியில் தருகிறது புதிய தமிழ் மின் அகராதி. 2 3 மாணவர்களின் கற்றல் பயணத்திற்கு கை கொடுக்க தமிழ் மின் அகராதி இன்று அறிமுகம் கண்டது. இதில் தமிழ் சொற்களின் பொருளை கண்டுபிடிக்க தமிழில்தான் தட்டச்சு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆங்கில சொற்களை தட்டினால் போதும். அவற்றின் தமிழ் மொழிபெயர்ப்பை உடனே கொடுத்து விடுகிறது மின் அகராதி. தமிழ் இலக்கணத்தையும் கற்பிக்கிறது இந்த நவீன அகராதி. செய்யப்படு பொருளா, எழுவாயா, பயனிலையா, அது எங்க பயன்படுத்தணும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதுல இருக்கு. வேர்ச்சொல் அது எங்க இருந்து வந்துச்சு, அதுக்காக நம்ம ஹைப்பர் லிங்க்லாம் கொடுக்குறோம். இப்போ சில வார்த்தைகள் பாத்தீங்கன்னாக்கா அது சமஸ்கிருதத்தில் இருக்கலாம், பெர்ஷியன்ல இருக்கலாம். நாளடைவில் தமிழா ஏற்றுக்கொள்ளப்பட்ட சொற்கள், அதோடைய வரலாற்று பின்னணியை கொடுக்கிறோம். மின் அகராதியை சோதித்து பார்க்கும் வாய்ப்பை பெற்றனர் கிரசன்ட் பெண்கள் பள்ளி மாணவிகள். பல அம்சங்கள் மாணவர்களை கவர்ந்தன. முன்னோட்ட சோதனை நடத்தும் போது ரொம்ப சுலபமாக தான் மாணவர்களால் அந்த மின் அகராதியை பயன்படுத்த முடிஞ்சது. மாணவர்கள் அவர்களுக்கு வேண்டிய சொற்கள் எல்லாம் அதில் தட்டச்சு செய்து அதற்கான பொருள்கள்லாம் தேடி பெற்றாங்க. அந்த மின் அகராதி அவர்களுக்கு உச்சரித்து காட்டுவதனால் மாணவர்களுக்கு அந்த சொற்களை பார்த்து படிக்கவும் சுலபமாக இருந்தது. வார்த்தைகள் தேடி பார்க்கறப்பெல்லாம் நான் தேடின வார்த்தைகள் வந்துச்சு. சில இது படங்களோட வந்துச்சு, சில இது உச்சரிப்புகளோட வந்துச்சு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பயன்படுத்துறதுக்கு. அகராதியை இன்னும் சிறப்பான ஒரு செயலியாக மாற்றும் பணிகள் தொடர்கின்றன. அதற்கு மக்களின் கருத்துகள் திரட்டப்படுகின்றன. இவ்வாறு சேகரிக்கப்படும் கருத்துக்கள் அனைத்தும் இந்த செயலியை மேம்படுத்த மிகவும் உதவியாக இருக்கும். மேம்பாட்டு பணிகள் அனைத்தும் இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவு பெறும். இருமொழி கொள்கைக்கான லீ குவான் யூ நிதி மின் அகராதியை உருவாக்க கை கொடுத்தது. இன்றிலிருந்து இலவசமாக தமிழ் மின் அகராதியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.